திருப்பதிகத்துல 7வது பாடல் பார்த்தீங்கன்னா, தாராய் முறையாய் அடியேற்கு உன் தாளினை அன்புக்கு பூரா பேரா உலகம் புக்காரடியார் புறமே போந்தேயான் ஊரா மிளைக்க சுருட்டா மிளைத்து ஆங்கு உன் தாளினை அன்புக்கு ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே. இல்ல மணிவாசக பெருமான் ஒரு ஓமை காட்டுகிறார். சிவபெருமான் மீது யான் கொண்டிருக்கின்ற தன்மை அன்பு எப்படிப்பட்டது என்றால், நான் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு உரியவன் அல்ல, நான் குருட்டு மாடு. என்னுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? குருட்டு அறிவு. இந்த குருட்டு மாடு என்று சொல்வதற்கு காரணம் என் அறிவு குருட்டறிவு. ஆனால் நான் எப்படிப்பட்ட அறிவுடையவர்களோடு சேர்ந்திருக்கின்றேன் என்றால், இறைவனை அறிந்து அடையக்கூடிய அடியவர்களோடு சேர்ந்திருக்கின்றேன். ஓமையை நல்லா விளங்கி கொள்ளணும். ஊர் ஆ குருட்டா. ஊர் ஆனா ஊர் பசுக்கள், குருட்டானா குருட்டு பசுக்கள். இந்த 2 பசுக்கள் புரியலா? இந்த குருட்டு பசு அது ஒருமை, ஊரா என்பது பன்மை, நிறைய பசுக்கள். இந்த குருட்டு பசு என்ன பண்ணும்? அதுக்கு கண்ணு தெரியாது, வழி தெரியாது. அதனால் இந்த ஊர் பசுக்கள் எல்லாம் செல்லும் பொழுது நடுவில் அந்த பசு போச்சுன்னா வழி தவறாமல் சென்று பட்டிக்கு சேரும். வழி தவறாமல் இப்படியும் வெளியே போக முடியாது, இப்படியும் வெளியே போக முடியாது, முட்டுக்கும் போக முடியாது, துண்டுக்கு தங்க முடியாது. நடுவில் தங்கிட்டா நம்மளுக்கு இறைவனை அறிவதற்கான அறிவோ கல்வியோ எதுவும் இல்லைன்னா தப்பு இல்லை. எது மட்டும் இருந்தா போதும். திருக்கூட்டத்துக்குள்ள எப்பயும் இருந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கணும். என்ன சூழல் வந்தாலும் திருக்கூட்டத்தை விட்டு வெளியே நிறுத்தக்கூடாது. எப்படியாவது திருக்கூட்டத்தில் நாங்கள் என்னன்னா, எங்கேயாவது போறாங்கன்னா 50-10 பேர் போறாங்களா, அவனோட நாங்கள் பண்ணோம் பேசாம எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் என்ன ஆயிடுவேன் கண்டிப்பா சிவலோகத்துக்கு நிச்சயமா சென்றிருக்கிறோம். நிறைய புராணத்துல இதுக்கான வரலாற்று எடுத்து காட்டலாம். எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார், அவருக்கு அறிவில்லை நினைச்சு கூடாது. ஆனால் அவர் திருக்கையிலாயத்தை அடைந்து நிற்கிறார். நந்தி பெருமான் சிவபெருமான் கேட்கிறார், இன்னும் நான் அழைக்கவே இல்லையாப்பா, நீ ஏப்பா இங்க வந்த? நாங்கள் திருக்கையிலாயத்துக்கு வரேன்னா எனக்கு தெரியாது சார், திருக்கையிலாயத்துக்கு வரேன்னு தெரியாது. சுந்தரமூர்த்தி நாயனாவை தொடர்ந்து வந்தேன். அவர் போன பாதையில நான் வந்தேன். எங்க வந்து நிற்கிறேன்? திருக்கையிலாயம். இது ஊராம் இழைக்க குருட்டாம் இழைக்க அப்படின்னா, இந்த ஊர் பசுக்கள் எல்லாம் சென்று சேர்கின்ற இடம் பட்டி. அந்த பட்டி சிவலோகம், பட்டி விநாயகர், பட்டி நாயகர், பட்டீஸ்வர பெருமான், வெறும் பட்டீஸ்வர பெருமான். அந்த பட்டி என்னதுங்க? சிவபெருமான் இருக்கக்கூடிய பட்டி சிவலோகம். அந்த சிவலோகத்துக்கு ஊரில் இருக்கக்கூடிய, அந்த ஊருன்னு சொன்னா ஊரில் இருக்கக்கூடிய முட்டாள்கள் தான் போனாம நினைக்கூடாது. புரியல? எல்லாரும் போக முடியாது. ஊர் உலகுன்னு சொன்னாவே யாரையும் சொல்றது ஊருக்கு பேருங்க. உயர்ந்தவர்களை சொல்வது ஊர், உயர்ந்தவர்களை போற்றுவது உலகம். உலகம் என்பது உயர்ந்தோர் பேச்சு. உலகத்துல இந்த கோடிக்கணக்கில் ஆட்கள் வாழலாம். இந்த ஊரை பத்தி நீங்க சொல்லணும்னா இந்த ஊர்ல யாரை பத்தி சொல்லுவீங்க?
ஊரை பத்தி பெருமை சொல்லணும். அந்த ஊர்ல யாரை பத்தி சொல்லுவீங்க? உயர்ந்து இருக்கிறவங்களை பத்தி தான் பெருமையை சொல்ல முடியும். 1000 பேர் 1,00,000 பேர் இங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம், கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கலாம், அவங்கள பத்தியில பேச்சே கிடையாது. யாரை பத்தி பேச்சு? உயர்ந்து. எதுல உயர்ந்தவர்கள்? உலகத்துக்கு உதவுவதில் உயர்ந்தவர்கள். எல்லாம் கவனிக்கணும். உயர்ந்தவங்க செல்வத்துல, பதவியில, கல்வியில, அதுல உயர்ந்தவர்கள் அல்ல. கொடுத்து கொடுத்து உதவி மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற பண்போடு வாழ்ந்தவர்களை பற்றி தான் நூல்ல பேச்சு. உரைப்பார் உரைப்பவர் எல்லாம் இறப்பார் கொண்டு ஈவார் மேல் நிற்கும் உலகம். உலகத்துல யாரை பற்றி பேசிக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா, 4 பேருக்கு நல்லவங்களை செஞ்சதை பத்தி பேசுவாங்களே தவிர, நீ 400 கோடி சம்பாதிச்சு செஞ்சாலும் 4 தலைமுறைக்கு அப்புறம் இருக்க இல்லையா? ஆமாவா இல்லையா? ராஜராஜ சோழன் அவரை போல ஒரு நாட்டை ஆண்ட அரசு உண்டா? நாட்டை ஆண்டனா மக்களுக்கு நன்மை செய்ய ஓர்மை வச்சிருங்க. எது வரைக்கும் சோழ பேரரசு சென்றது? சோழ பேரரசினுடைய எல்லை எவ்வளவு? இந்தியா, ஆசிய கண்டம் 70% இடத்தை பிடிச்சிட்டாங்க ஆசிய கண்டத்துல. அவர் நினைச்சிருந்தா போற நாட்டில ஒரு அரண்மனை வாங்கி போட்டிருக்கலாம், ஒரு மாளிகை கட்டியிருக்கலாம். போறதுல அங்கே தங்கணும் பெரிய பெரிய மாளிகை கட்டிக்கலாம், கட்ட முடியாது. இலங்கையில ஒண்ணு, மலேசியால ஒண்ணு, அங்க ஆசியா கண்டம் முழுக்க சொல்றாங்களே கட்டினாங்களா? இலங்கையில ஒரு கோயில் கட்டினாங்க. தமிழகத்துல எண்ணற்ற கோயிலுக்கு நிபந்தனை பண்ணி கட்டினாங்க, இன்னைக்கு இருக்கு. வடநாட்டுல கோயில்கள் கட்டினாங்க, இன்னைக்கு இருக்கு. புரியல? சோழ பேரரசு செய்த பெரும் பணி புரியல? அப்ப அப்படிப்பட்டவங்க பேர் அதனாலதான் நினைச்சிருக்கு. இல்ல அந்த காலத்துல செல்வம் உடையவங்க வாழ்ந்துருக்க மாட்டாங்களா? நிலசு வாழ்ந்தாங்க, ஜமீன்தார் வாழ்ந்துருக்க மாட்டாங்களா? அவங்களை பத்தி ஏதாவது பேச்சிருக்கா? பேச்சிருக்காது. யாரை பற்றி தான் பேசப்படும்? உலகத்திற்கு நன்மை செய்தவர்களை பற்றி மட்டும்தான் இங்கு பேச்சு. இல்ல அப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் செல்லக்கூடிய இடம் சிவலோகம். கூறாமிழைக்க குருட்டாமிழைக்கு. நான் எப்படிப்பட்ட மாடு? குருட்டு மாடு. இல்ல குருட்டு மாடாக சென்றாலும் நான் யார் கூட சேர்ந்திருக்கிறேன்? சிவனடியார் திருக்கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறேன், அந்த பேரவையில சேர்ந்திருக்கிறேன். அந்த பேரவையை எங்க ஊரை சேர்த்து நிச்சயமா சிவலோகத்துக்கு கொண்டு ஊர் சேர்த்து. ஆனால் நம்ம உறுதிப்பாடு இறைவனுடைய தொண்டர்களோடு இணங்கி இணங்கி இருக்கிறோம். வனங்கள் தலை வைத்து மார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. சிவபெருமான் இதெல்லாம் எதுக்கு வைத்திருக்கிறார்? தலை எதுக்கு வச்சாரு? அப்படியே பதில். தலை வைத்து எதுக்கு வைத்தார்? வணங்க. வாய் எதற்கு வைத்தார்? வாழ்த்த. சிவனடியார் திருக்கூட்ட எதுக்கியா வச்சாரு? இணங்க. அவ்வளவுதான் விஷயம். அது அருமையான செய்தி சொல்றேன்.